Hello viewers, welcome to Tamilvanam YouTube channel. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ்வனம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா பல ஆச்சரியங்களும் அமானுஷ்யங்களும் நிறைந்த மலையை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியான தனிமைப்படுத்தப்பட்ட மலைப்பகுதியை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த மலைப்பகுதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வடக்கு மொசாம்பிக் அப்படிங்கிற இடத்துல ஜாம்போசியா மாகாணத்துல ஆல்டோ மொலோக்யூ அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இன்செல்பர்க் மலை. இந்த மலையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லீகோ மலை. இந்த மலையை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லீகோ மலை பாத்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து சுமார் 1100 மீட்டர், அதாவது 3600 அடி உயரமாக இருக்குதுங்க. ஆனா சுற்றியுள்ள கிராமப்புறங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா 700 மீட்டர், அதாவது 2300 அடி வரை சுத்த பாறைகளை இந்த மலை கொண்டிருக்கு. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித ஊடுருவலை தடுக்கிறதுக்காக இந்த மலை தனக்கு ஒரு அரணா அதை அமைச்சுக்கிச்சு. நம்ம லீகோ மலைய மேல இருந்து கழுகு பார்வையில பார்க்கும்போது எரிமலை குழி மாதிரி இது காட்சி அளிக்குதுங்க. இதோட பரப்பளவு மொத்தம் பாத்தீங்கன்னா 30 ஹெக்டருங்க, அதாவது 74 ஏக்கருங்க. 2012ஆம் ஆண்டு 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாபு மலையில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஜூலியன் பெய்லிஸ் அப்படிங்கிறவரு இந்த இடத்தை பத்தி கண்டுபிடிச்சு இதை ஆய்வு செய்யறதுக்காக கிளம்புறாரு. 2012ல ஜூலியன் பெய்லிஸ் பாத்தீங்கன்னா லீகோ மலைக்கு சென்று ஆய்வு செய்வதற்கு முன்னாடியே அங்க இருக்கும் கிராம மக்களுக்கு இந்த இடத்தை பத்தி நன்றாகவே தெரியுங்க. ஆனா இந்த ஆய்வாளர் அங்க சென்று ஆய்வு செய்த பிறகு அங்கு கண்ட அதிசயங்களை வெளியுறவுக்கு சொன்ன பிறகுதாங்க இந்த இடத்திற்கு புதிய அங்கீகாரமே கிடைச்சதுங்க. இந்த லீகோ மலைய இவர் முதல் முறையா எங்க கண்டறிஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா கூகுள் எர்த்ல தாங்க. முதல்ல கூகுள் மேப்ல அவர் பார்க்கும்போது தன்னோட டீமோட சென்று ஆய்வு செய்யணும்னு அவர் பிளான் பண்றாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அவர் போனதுக்கு அப்புறம் மனித தொந்தரவே இல்லாத ஒரு தனி உலகமா இருக்கிறத அவருக்கு தெரிய வந்திருக்கு. இந்த புதிய காட்டை கண்டுபிடிச்ச பெலிஸ் லீகோ மலையின் அடிவாரத்துக்கு தன்னோட டீமோட பயணித்து அதோட உச்சிக்கு ட்ரோனை பறக்க விடுறாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தீவுல எந்த மாதிரியான விலங்குகள் தாவரங்கள் இருக்கு அப்படிங்கறத கண்டறியறதுக்காக தன் குழுக்களை அனுப்புறாரு. பெய்லிஸும் அவரோட டீமும் மலையோட உச்சி அடையறதுக்காக கயிறுகளை பயன்படுத்தி மேலே ஏறி போறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா பெய்லிஸ் தான் மலையோட உச்சியை அடையிறாரு. மூலம் குறிப்பிடத்தக்க நிலப்பரப்பை அடைந்தவுடன் அங்குள்ள தாவர அம்சங்களை தேடுவதற்காகவும் லீகோ மலையில் இருக்கக்கூடிய சுத்த சுவர்களை அளவிடுவதற்காகவும் அதன் தனித்துவமான வாழ்விடத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் ஆய்வு செய்யறாங்க. பெய்லிஸ் பாத்தீங்கன்னா ஆய்வு செய்ய போன இடத்துல தன்னை முதலில் தாக்கிய விஷயமா சொல்றது காடு எவ்வளவு அமைதியா இருக்கு அப்படிங்கிறது தான். அவர் தாக்கி இரண்டாவது விஷயமா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா காடு எவ்வளவு தூரம் பறந்து விரிந்து இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க சின்ன இடையூறு கூட இல்லாம எவ்வளவு அமைதியா இருக்கிறதையும் அவர் சொல்றாரு. இதை பத்தி சொல்றதுக்கு அவருக்கு வார்த்தைகளே இல்ல அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. ஏன்னா அவ்வளவு அழகா காட்சி அளிச்சது அந்த காடு. அடுத்த 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா பெய்லிஸ் குழு லீகோ காடுகளின் பெரும் பகுதியை ஆய்வு செஞ்சு முடிக்கிறாங்க. அங்க அவங்க பாத்தீங்கன்னா பல்வேறு விலங்குகள் மற்றும் தாவரங்களை கண்டுபிடிச்சதா பெய்லிஸ் ஒரு இன்டர்வியூல கூறியிருக்கிறாருங்க. அந்த குழு பாத்தீங்கன்னா அங்க போய் புது வகையான பட்டாம்பூச்சிகளையும் பாலூட்டிகளையும் ஊர்வனங்களையும் அங்க கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. இவரோட டீமும் அந்த காட்டுக்கு பயணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மலையில இருக்க காட்டுக்குள்ள பெரும்பாலும் மனிதர்கள் நுழைந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா மத காரணங்களுக்காக ஓடையோட மூலாதாரத்துல இருந்த பல பானைகளோட வடிவங்களை இவங்க பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பானைகளை தவிர பெய்லிஸ் அவரோட குழுவும் பாத்தீங்கன்னா இந்த லீகோ மலையில மனிதன் நடமாட்டத்துக்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் தடயங்களையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. மனித நடமாட்டமே இல்லாத காரணத்தினால காலநிலை மாற்றங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடமா இருக்கிறதா பெய்லிஸ் சொல்லியிருக்காரு. இந்த காடுகளையும் மலைகளையும் பாத்தீங்கன்னா இயற்கையின் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே அதை விட்டுணுங்க. ஆனா இந்த மனிதர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக காடுகளையும் மலைகளையும் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அமைச்சுக்கிறாங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேரழிவுகளான மண் சரிவு, மலை சரிவு, காடுகள் வெப்பமடைதல், புவி வெப்பமடைதல், இந்த மாதிரி நிறைய இயற்கை பேரழிவுகள் நடந்துட்டு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா காடுகளை காடுகளாகவே இருக்க விட்டுருணுங்க. அப்பதான் மக்களுக்கும் சரி, விலங்குகளுக்கும் சரி, மரங்களுக்கும் சரி மிகவும் நல்லதா இருக்கும். இந்த காடுகளையும் மலைகளையும் பாத்தீங்கன்னா இயற்கையாவே இருக்க விட்டுணுங்க. அதை விட்டுட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக அதை மாத்தணும்னு நினைச்சோம்னா அதன் இயற்கை பேரழிவு வந்து யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோங்க. இந்த மாதிரி மர்மங்கள் மற்றும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னா தமிழ்வனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். இயற்கையை ரசிக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.